தீமோத்தேயு புத்தகம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை போதும். நல்ல போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அவனுக்கு வந்த போராட்டத்தை எப்படி பார்த்தார் என்றால், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, நல்ல போராட்டம். அவர் ஊழிய பாதையிலே கிறிஸ்துவுக்காண்டி வாழணும்னு நினைக்கும் போது அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்த அவர் திட்டம் பண்ணும் போது தேவனால் அழைக்கப்பட்டு ஆண்டவர்னாலே பேசப்பட்டு அந்த ஊழியத்தை செய்த நாட்களிலே அவரை சுத்தி இருந்த போராட்டங்களை குறித்து அவர் திட்டமாய் சொல்லுகிறார், இது எனக்கு நல்ல போராட்டம். எப்போ போராட்டத்தை பார்த்து நாம் போராட்டத்தை பார்த்து முறுமுறுக்கிறோமோ அப்பொழுது போராட்டம் நம்மளை மேற்கொண்டு விடும். போராட்டத்தை கண்டு எப்ப அஞ்சுகிறோமோ அப்ப போராட்டம் நம்ம மேல் மேற்கொண்டு விடும். நம்மளுக்கு வருகிற நிந்தைகள் அவமானங்களை கண்டு என்னைக்கு நம்ம முடங்கி கிடக்கிறோமோ அது நம்மளை மேற்கொண்டு விடும். இவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை என் வாழ்க்கையிலே போராடினேன். அவருக்கு வந்த பாடுகள் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டது நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருக்கு வந்த பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் அத்தனையவும் அவர் என்ன ஸ்டைல்ல பார்த்தார் என்றால் நல்ல போராட்டமாய் பார்த்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே யோவை போல ஒரு மனுஷனை இன்னைக்கு வரையும் அவளை பாடுகளை அனுபவித்திருக்க முடியாது. புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலனை போல அவ்வளவு பெரிய போராட்டங்களை இதுவரையும் இந்த திருச்சபையோ திருச்சபையில் ஜனங்களோ சந்திச்சிருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனும் புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா யோவையும் நீங்க பவுல் அப்போஸ்தலனை வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் யோவு முறுமுறுக்கவும் இல்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை. இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியிலும் பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை தூசிக்கவும் இல்லை, ஆண்டவரை மறுதலிக்கவும் இல்லை. அதை பவுல் எப்படி பார்த்தார் என்றால், இது எனக்கு நல்ல போராட்டம். என்னைக்கு நம்மளுக்கு வருகிற போராட்டம் நல்ல போராட்டம் பார்க்கிறோமோ அந்த போராட்டத்தை அன்னைக்கே நம்ம ஜெயிக்க கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்ன நல்ல போராட்டத்தை இவர் போராடினார்? அவர் போராடுறது நல்ல போராட்டமானு நீங்க வேதத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். யாரோடலாம் அவர் போராடினார், எதோடெல்லாம் அவர் போராடினார், இதை பூரா எப்படி நல்ல போராட்டம் அவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். எபேசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது 12வது வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகர லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரை அறியாத மனுஷனுக்கு அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்லும், மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் இல்லை. ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம். ஆனால் தேவனை சொந்த இரட்சகராய் கொண்ட பிள்ளைகளுக்கு மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்ல, பிசாசோடு போராட்டம். நீங்க வெளியே போயிட்டு உள்ளே வருவதற்கு முன்பாக, நீங்க வெளியே கடந்து போயிட்டு படிக்க போயிட்டோ வேலைக்கு போயிட்டோ நீங்க போயிட்டு வீட்டுக்குள்ள திரும்புவதற்கு முன்பாக அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் சத்துருவினுடைய போராட்டம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்கள்ல கிரியை செய்யற பொல்லாத சத்துருவின் சேனைகளோடும் அவருக்கு பவுலுக்கு போராட்டம் இருந்தது. அதைத்தான் அவர் நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் துரைத்தனங்களோடு டெய்லி போராட வேண்டியது இருக்கிறது. அதிகாரத்தோடு, அதிகாரம் படைத்தவர்களோடு போராட வேண்டியது இருக்கிறது. வான மண்டலங்களே நம்ம ஜெபங்களை தடை செய்கிற அந்தகர வல்லமைகளோடு போராட வேண்டியது இருக்கிறது.
இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் அது நல்ல போராட்டமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மாமிசத்துக்கு கீழ்ப்படுகிறலாம், ஆவிக்கு கீழ்ப்படுகிறலாம் என்று சிம்பிளா நீங்க சோதித்து பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஆவிக்கு கீழ்ப்படுகிறலாம், அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறலாம், மாமிசத்துக்கு கீழ்ப்படுகிறலாம் என்பதை நீங்கள் ஈஸியா பார்த்து விடலாம். காலையில எந்திரிச்சு ஒரு மனசு சொல்ல, நீ என்ன செய்ய, ஜெபி என்று சொல்லும். இன்னொரு மனசு சொல்ல, பரவாயில்ல இன்னொன்னு கொஞ்ச நேரம் என்ன செய்ய, தூங்கு என்று சொல்லும். ஜெபி என்று சொல்லுகிற அந்த சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஆவியானவர்னால் உங்களுக்கு உண்டாகிற சத்தம். தூங்கண்டு ஒரு சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாமிசத்தினால் உண்டாகிற சத்தம். நான் எங்கே தோத்து போகிறேன் என்றால், என்னை தூங்க வைக்கிற, இல்லைன்னா என்னை பலவீனப்படுத்துகிற சத்துருவின் சத்தத்திற்கு நான் செவி கொடுத்து தோத்து போய் விடுகிறோம். நீங்க நல்ல போராட்டம் போராட வேண்டுமானால் ஆவியானவருக்கு நீங்க செவி கொடுக்கணும். நம்ம சங்கீதங்களோட பார்த்தோம், அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாததினாலே வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். நீங்க எதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீர்கள்? ஒரு ஆராதனைக்கு போக மனசு சொல்லுது, போக கூடாதுன்னு ஒரு மனசு சொல்லுதுன்னா நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்குன்னு முதலாவது நீங்க கவனிக்க வேண்டும். வேதத்தை படிக்க வேண்டும் ஒரு மனசு சொல்லுது, ஒரு ஆசை இருக்கு, ஒரு வாஞ்சை இருக்குது, ஆனா வேதத்தை படிக்க முடியாதபடி சில தடைகள் இருக்குதுன்னா நீங்க யாரோடு போராடுகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்றார், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் கிரீசையும் பொல்லாத சேனைகள். எப்படியா? ஒரு ஆவிகளின் சேனை. ஒரு மனுஷனோடு ரெண்டு மனுஷனோடு இல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அநேக பிசாசின் கிரியைகளோட போராட வேண்டி இருக்கிறது. அந்த போராட்டத்தை ஜெயித்ததுனாலதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அது நல்ல போராட்டம். அல்லேலூயா. இரண்டாவது அவர் யாரோடு போராடினார் தெரியுமா? புற சமயத்தார்கள், புற சமயத்தார்கள், புற மார்க்கத்தாரோடு போராடினார். முதலாவது சத்துருவோடு போராடினார், மாமிசத்தோடு அவர் போராடவில்லை. ஏன்னா அவர் சொல்லுவாரு, ஆண்டவர் என்னட்ட பேசின உடனேயே மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நான் ஆலோசனை பண்ணாதபடி அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நான் என்ன செய்யல, ஆலோசனை பண்ணல. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேனே, ஏதோ ஒரு காரியத்துல நீங்க முடிவெடுத்திருக்கிறீன்னு வச்சுக்கிறீங்களேன். முடிவெடுத்திருக்கும் போது ஒரு சமாதானமான சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருன்னா இது ஆண்டவர் நடத்துகிறார் சொல்லி நீங்க அப்படியே கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு நீங்க மற்றவர்கள போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்க வழி தாறுமாறாய் மாறி போய்விடும். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றார், வனாந்தரத்திலே தமஸ்கோ போற வழியிலே கர்த்தர் என்னை சந்தித்த உடனே நான் எதோடு முடிவெடுக்கல, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நான் என்ன செய்யல, ஆலோசனை பண்ணவில்லை. மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நான் ஆலோசனை பண்ணவில்லை, நான் அப்படியே பரிசுத்தவான்களிடத்தில் போனேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம போராட்டம் முதலாவது எதோடு இருக்குன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சேனையோடு நான் போராட வேண்டும். அந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நான் ஜெபிக்கிற மனுஷனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, புற சமயத்தாரோடு அவர் போராடினார். ஆண்டவரை அறியாத ஜனத்தோடும் அவர்களோடு ஆவியோடும் போராடினதை வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தி புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில இருந்து 5வது வசனம் வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்ன காலம் வரும்? கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். மனுஷன் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? தற்பிரியர்களோடு நீங்கள் போராட வேண்டிய சூழல் உருவாகும். தற்பிரியராகும், பணப்பிரியரோடு நீங்க போராட வேண்டியது இருக்கிறது. வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களும், நன்றி அறியாதவர்களும், பரிசுத்தம் இல்லாதவர்களும், சுவாப அன்பில்லாதவர்களும்,
இணங்காதவர்களாயும் இணங்காதவர்களும் அவதூறு செய்கிறவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமார்ப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதலிக்கா இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதுல 18 கேட்டகரி சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வகையான மனுஷனை குறித்து இதுல வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் இதில் உண்டான குறைஞ்சபட்சம் 5 மனுஷரோடையாவது நீங்க போராடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பணப்பிரியர், பண ஆசை உங்களுக்கு காட்டுகிறவர்களா இருப்பார்கள், கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்கள், வீம்புக்காரர்களா இருப்பார்கள். தேவனுடைய நாமத்தை தரித்து தேவ தூஷணம் செய்கிறவர்களா இருப்பார்கள். இவர்கள் ஆவியோடு நீங்க ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்றார், இத்தனை பேர் போராட்டத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசோடு போராடினேன், நல்ல போராட்டத்தை பார்த்தேன். புறமார்க்கத்தார், புற சமயத்தார், இவ்வளவு கிரியையுள்ள மனுஷன் நான் பார்க்கிறேன், போராடுகிறேன், ஜெயிச்சுட்டேன். அப்பதான் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, இவர்களை விட்டு நீ என்ன செய்ய? விலகி ஓடு. இப்படிப்பட்ட மனுஷனை விட்டு என்ன செய்ய? விலகி ஓடு. எப்படி எனில் மனுஷன் யாரு? தற்பிரியர். யாருமா? தற்பிரியர். தன்னை மட்டுமே புகழ்ந்துகிட்டு இருக்கிறவன் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காராயும், அகந்தை உள்ளவனாயும், தூசைக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறிதலும் பரிசுத்தம் இல்லாதவனுமா இருப்பான். அவனை விட்டு நீ ஓடிட்டினா உனக்கு நல்ல போராட்டம். அவங்களோட கைகோர்த்துறாதீங்க. வசனம் இன்னைக்கு கிரியை செய்யணும். அவர்களோடு கைகோர்த்து நின்றாதீங்க. இதுல 18 வகை இருக்கிறது. 18 வகையான கேரக்டர் உள்ள மனுஷனை இந்த வேதம் சொல்லுகிறது. அத்தனை மனுஷன் நீங்க படிக்கிற இடமா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீங்க ஊழியம் செய்யற இடமா கூட இருக்கலாம், நீங்க தொழில் பண்ற இடமா இருக்கலாம். இப்படிப்பட்ட போராட்டத்தை போராட வேண்டும் என்றால் அவனை விட்டு ஓடிட்டாக்கி அது எனக்கு நல்ல போராட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்திலிருந்து 32ஆவது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும், யாருமா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், புற சமயத்தார் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பல சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், விலங்குகள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களை ஒப்பாக மாற்றினார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. தேவன் அவர்களை எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த மனுஷனோடு நீங்க போராட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். சபை ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஈஸி என்று நினைக்காதீர்கள். கர்த்தருக்காக நீங்க நல்ல போராட்டம் போராட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மனுஷனை விட்டு நீங்க விலகி ஓட வேண்டும். பவுலுக்கு பிசாசோடு போராட்டம் இருந்தது, புறஜாதி புற சமயத்து மனுஷரோடு போராட்டம் இருந்தது, சொந்த ஜனம் யூதர்களோடு போராட்டம் இருந்தது. அல்லேலூயா. சொந்த ஜனம் அவர்களோடு எப்படி போராடினார் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 14ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து, யார் வந்துமா?
சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாரோடு போராட்டம் இருந்துச்சுப்பா? சொந்த யூதர்களோடு, அவன் இனத்தாரோடு போராட்டம். எப்படிப்பட்ட போராட்டம்? கல்லறிந்து செத்து போயிட்டான் என்று அவனை இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டார்கள். உங்க சொந்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. உங்க சகோதரனோடு போராட்டம் இருக்கிறது, மாமிசத்தோடு அல்ல, அவனுக்குள்ள கிரியை செய்யும் ஆவியோடு. உங்க எதிர் வீட்டுக்காரங்களோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, உங்க இனத்தோடு போராட்டம் இருக்கிறது. உங்க வாழ்வாதாரத்துல நீங்கள் செய்கிற வேலைகள்ல உங்களோடு நிக்கிறவர்களோடு உங்க சொந்தத்தோடு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை நீங்க நல்ல போராட்டம் என்று எண்ண வேண்டும். அல்லேலூயா. நல்ல போராட்டம் என்னன்னா, அந்த மனுஷனோடு நம்ம போராட மாட்டோம், அந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிற ஆவியோடு நம்ம போராட முடியும். ஒரு மனுஷன் உங்கள்ட்ட உங்க சொந்தமா இருக்கலாம், குடிச்சிட்டே பேசுறாருன்னு வைங்களேன், ஏன்னா நீங்க சபைக்கு வர்றது பிடிக்காமலே பேசுறாருன்னு வைங்களேன், உங்க சொந்த ஜனம்தான், உங்க சொந்தக்காரன் தான், ஆனா அவனல்ல, உங்களை நல்ல போராட முடியாதபடி அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அந்த ஆவியோடு நீங்க போராடி பாருங்க, கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆனா நம்ம உடனே ஏதோடு போராடினோம்னா, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் முடிவெடுத்து, நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே, நான் இந்த பூமியிலான வாழ்றேன், இப்படி முடிவெடுக்கிறதுனாலதான் அந்த போராட்டம் நம்மளுக்கு நல்ல போராட்டமாய் முடியாம அந்த போராட்டம் நம்மளுக்கு மாமிசத்தோடு முடிந்து போகிறது. நீ 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் படிக்கலாம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால், யார் யோசனை? யூதர்களுடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். நான் யாரை சேவித்தேன்? கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டாமா? எந்த போராட்டத்துல கர்த்தரை சேவித்தாரு? படிங்கம்மா. மிகுந்த மனத்தாழ்மையினால். சொல்லுங்கம்மா, நீங்க எல்லாரும் சொல்லுங்க. மிகுந்த மனத்தாழ்மையினால், மிகுந்த கண்ணீரோடும், என் சொந்தத்தினால், இப்படி சொல்லுங்க, என் சொந்தக்காரனால தீமையான யோசனையினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளில கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யாரோ ஒரு மனுஷன் ஏதோ சொல்லுகிறதுனால கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போன அநேகர் உண்டுமா? அவர் சொல்லுகிறாரு, எனக்கு சோதனைகள் நேரிட்டது யாருனால? யூதர்களினாலே, ஆனால் நான் கர்த்தரை உண்மையாய் சேவித்தேன். அல்லேலூயா. இதான் நல்ல போராட்டம். கலாத்தியர் புஸ்தகம் 1:6. கிறிஸ்துவின் கிருபையினாலே விட்டு வேற சுவிசேஷத்துக்கு நீங்க திரும்பினதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசினால் போராடினார், புற ஜாதியினால், புற சமுதாயத்தினால் போராடினார், சொந்த ஜனத்தோடு போராடினார், மரணத்துக்கு ஏதுவாய் போராடினார். அப்பொழுது கூட அவர் சோர்ந்து போகவே இல்லை. இரண்டாவது, சபையில் இருக்கிற முரண்பாடுகளோடு போராடினார். எதோடு போராடினார்? சபையில முரண்பாடோடு போராட வேண்டும். ஒவ்வொரு நாளும் முரண்பாடு இல்லாம சபை இருக்குன்னு நினைக்கலாம்? சொல்லுங்களேன் யாராவது. உங்க குடும்பத்துல முரண்பாடு இல்லாம இருக்கா? 5 பேர் இருக்கிற கணவன் மனைவி இருக்கிற குடும்பத்துல என்ன இருக்குது? முரண்பாடு இருக்குது. சபையில சில முரண்பாடுகள் இருக்கு. ஆனால் முரண்பாடை கண்டு நான் ஓடி போயிடக்கூடாது. முரண்பாடு நீங்க நான் போராட வேண்டும். அல்லேலூயா. 2 தீமோத்தி புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. எப்படிப்பட்டவர்கள்?
தேவ பக்தியின் தரித்து சபையில் இருக்கிற மனுஷனை விட்டு நீ என்ன செய்ய? அவனை விட்டு ஓடி போயிடாத. நீ அவனை விட்டு என்ன செய்ய? விலகு. 4வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லுவாரு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். எதுக்கு மனதில்லாமல்? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க அவங்களுக்கு என்ன இல்ல? மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கென்று திரளாக சேர்த்துக் கொண்டு கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷனோட ஆவியோடு போராட வேண்டியது இருக்கிறதமா? இப்ப பவுல் சொல்றாரு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய முடியாது? பொறுக்க. இந்த பிசாசு கிரிய உள்ளவங்களை கவனிச்சீங்கன்னா 100 நாள் வீட்டுல இருந்தாலும் என்ன செய்யாது? ஆடாது. என்ன செய்யாது? ஆடாது. 1 மணி நேரம் கொண்டாங்க வைங்களேன் தேவ சமூகத்துல. 100 நாள் என்ன 1000 நாள் இருந்தாலும் அது என்ன செய்யாது? ஆடாது. ஏசப்பா சமூகத்துல கொண்டு 1 நாள் வைங்கல, 1 மணி நேரம் வைங்கல, என்ன செஞ்சிரு? ஏன் ஆடிரு? ஏன் ஆடிரு? வீட்டுல எல்லாத்தையும் அது எதிர்கொண்டுரும். தேவ சமூகத்துல ஆண்டவர் அதை எதிர்க்க முடியாது. இவர் சொல்றார் பாருங்க, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல், என்ன இல்லாம? பொறுக்க மனமில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை எப்படியா திரளாய் சேர்த்துக்கொண்டு. சில விசுவாசி இருப்பாங்கம்மா, நல்ல உபதேசங்கள் இல்லைன்னா கண்டிதமான உபதேசங்கள், தேவன் கொடுக்கிற கண்டிதமான உபதேசங்களை பொறுக்க முடியாம என்ன செய்வாங்கன்னா நிறைய பாஸ்டரோடு கம்யூனிகேஷன் வச்சிருப்பாங்க. நிறைய இங்க செய்தி முடிஞ்சதே அவங்க இன்னொரு பாஸ்டருக்கு போன சொல்லுவாங்க, அவர் இந்த மாதிரி பேசுறாரு. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அவர் இந்த மாதிரி பேசுறாரு. இவங்க யாருன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்ய முடியாதுன்னா பொறுக்க மனதில்ல. தங்களுக்கு திரளான போதகர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். அநேகற்ற கம்யூனிகேஷன் அவங்க வச்சிருப்பாங்க, அநேகற்ற தொடர்பு வச்சிருப்பாங்க, அநேகருடைய ஆலோசனையை கேட்பாங்க, அநேகருடைய ஆலோசனையை கேட்பாங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனம் இல்லாதவர்கள் சபைக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா அவங்களோடும் போராடி நம்ம ஜெயிக்க வேண்டும். அவங்கள புறம்பே தள்ளிடக்கூடாது. அவர்களும் நம்ம சகோதரர்கள் தான், அவர்களும் நம்ம சபையின் ஜனங்கள் தான். அவர்களுக்குள்ள இருக்குவாருங்க அந்த செவித்தனம் இல்லாத கிரியைகள், அதை அழிந்து போக முடியாய் நான் போராட வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று எங்க எழுதுறாரு? எங்க எழுதுறாருமா? நான் முன்னாடி சொன்னனே, பிசாசோடு போராடுறதுக்கு எழுதல. ஏன்னா அதுக்கு பின்னாடி சொன்ன பாருங்க, புறமறை மாதத்தாரோடு போராடுறாரு, அவருக்கு எழுதல. இங்க எங்க எதுல போராட்டம் இருக்கு எழுதுறாரு என்றால் சபையில. எந்த சபையில? கொரிந்து சபையில. கொரிந்து சபையில சொல்றாரு, படிங்கம்மா. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இங்க நல்ல கவனி. அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள விபச்சாரம் இருக்குது என்று நான் கேள்விப்படுகிறேன். என்ன இருக்குன்னு? எதுக்குள்ளமா? எந்த சபை அது? ஆதி சபை. அனலும் அக்கினியுமாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யற காலம். அந்த காலத்துல சபைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா விபச்சாரம் இருந்துச்சு. போராடுறாரு, இந்த சபையை விட்டு விபச்சார கிரியில் போகவே. நீங்க செபிக்கணுமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சபையிலே யாருக்கும் விபச்சார கிரியில் இருக்கக்கூடாதுன்னு செபிக்கணும். பழைய ஏற்பாடுல தான் விபச்சாரம் என்ன தெரியுமா? ஒரு சகோதரனும் சகோதரியும் சேர்ந்தா தான் அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம். புதிய ஏற்பாடுல உன் கண்களினாலே இச்சித்தாலே விபச்சாரம் செய்து ஆயிட்டு
அப்ப அவனுக்கு எனக்கு என்ன இல்ல? பழைய ஏற்பாட்டுல ஒரு சகோதரன் சகோதரி சேர்றாங்களே, அதுக்கும் இதுக்கு என்ன இல்ல? வித்தியாசம் இல்ல. அதுக்கு என்ன இல்ல? வித்தியாசம் இல்ல. ரெண்டு ஆண்டவருடைய பார்வையில் எதா மாறுது? பாவம், விபச்சார பாவம். அல்லேலூயா. சபைகள்ல இருக்கிற விபச்சார பாவங்கள் நீங்க செபிக்க வேண்டும். அப்படி செபித்தார் பவுல் அப்போஸ்தலன், செபித்தார். சபைகள்ல விபச்சார சிந்தனை இருக்கிறது, விபச்சார பாவத்தின் கிரியைகள் இருக்கிறது. நான் சொல்றேன், நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஆவியோடு நீங்க போராட வேண்டும். நான் கேளுங்க, முழங்கால் முடக்கும் போது, சபைக்கு செபிக்கும் போதெல்லாம் தயவா செபிங்க. ஆண்டவரே, எங்க திருச்சபையில யாருக்கும் என்ன பாவம் வரக்கூடாது, விபச்சார பாவம் வரக்கூடாதுன்னு செபிக்கணும். அதுல 6 அவசரம் படிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. நீங்க என்ன பாராட்டுவது நல்லதல்ல? மேன்மை பாராட்டுகிறது. சபையில் மேன்மை பாராட்டுகிறார்கள். எதை குறித்து? பாவத்தை குறித்து. எதை குறித்து? பாவத்தை குறித்து. இது செய்தா என்ன தப்பு? பாவத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற திருச்சபைகள் இங்கே இருக்கிறதமா? உலக கலாச்சாரம் பாவத்தை செய்கிறார்கள். அதை கேட்டோம்னா இதனால ஒரு தப்பும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பாவத்தை குறித்து மேன்மை பாராட்டுகளோடு போராடினார். 9 வசனம் 10 வசனம். விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று. இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர். யாரா? இந்த உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர். அவர் விபச்சாரக்காரர் ரெண்டா பிரிக்கார் இவர். இந்த உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர், இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று எழுதவில்லை. நான் எழுதல. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட சபையில் இருக்கிறவர்கள் சகோதரன் சகோதரி என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது இருந்தால் கலந்திருக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உலகத்துல உள்ளவங்க விபச்சார ஆவிலா இருக்காங்க, விக்கிராராதன ஆவில இருக்காங்க, பொருளாசாவில இருக்காங்க. அவங்களோட நீ கலந்திருக்க கூடாதுன்னா நம்ம பூமியில வாழ முடியாது. அவங்க மத்தியெல்லாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆனா சபையில் அப்படிப்பட்டவன் இருந்தான்னா அவனை விட்டு அவன்கிட்ட கலந்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. செபிங்க. சபையில் எப்படிப்பட்ட, நம்ம சபை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா சபைகளிலும் இருக்கிற விபச்சார கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று நீங்க செபிங்க. முழங்கால முடக்கும் போது சபைகளுடைய நிலைமை மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சபைகள்ல இருக்க இந்த கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். இந்த சபையில் இருக்க இந்த கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று செபிங்க. போராடுங்க. அது நல்ல போராட்டமாய் மாறும். 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 20 வசனம் 21 வசனம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமார்ப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று மறுபடியும் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்கள் ஆகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிற என்று சொல்லுகிற உபதேசம் ஆண்டவரை அறியாதவங்களுக்கு, சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு என்ன உபதேசம் தெரியுமா? உன் வேறருகே கோடாரி வைக்கப்பட்டது. அல்லேலூயா. எங்க கோடாரி வைக்கப்பட்டிருக்கு? வேறருகே. நீ கனி கொடுக்கலைனா கர்த்தர் வெட்டி போடும் நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா.
பெரிய கூட்டம் கூடுவதற்காக வேண்டி, பெரிய ஆடம்பரமாய் வாழ்வதற்காக வேண்டி சபை அல்ல. சபை என்பது போராடி செபிப்பதற்காக வேண்டி, உலகத்தோடு போராட வேண்டும், பிசாசோடு போராட வேண்டும், சொந்த ஜனத்தோடு போராட வேண்டும், சபைக்குள் இருக்கிற கிரியைகளோடு நம்ம போராட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து யாரோடு போராடுகிறார்? கள்ள போதகரோடு. 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 38 இருந்து 32 வரை சீக்கிரம் எடுங்கம்மா. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, நல்ல கவனிங்க, தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைக்க மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தலாம். அவர் சொல்றாரு, யாரை இழுத்துக் கொள்வார்கள்? சீசர்களை. யாரை இழுத்துக் கொள்வார்களா? அவர் சொல்றாரு பாருங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று நான் செய்றேன், அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெளியில நிறைய உங்களுக்கு பழக்கம் இல்ல, பழக்கம் நிறைய வெளியில ஆவிக்குரிய பழக்கம் உள்ள உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு திருச்சபையின் நிலைமைகள் ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியர் ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை ஒரு கஷ்டப்பட்ட ஊழியர் செய்தா பாவம். இதே பொருளாதாரத்திலும் ஜனங்கள் கூட உள்ள ஊழியர்கள் செய்தா அது என்ன இல்ல, பாவம் இல்ல. அதை செய்வதற்கு மற்றவர்கள் ஆயுத்தமாகிறார்கள். அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. 32வது வசனம் படிங்களேன். இப்பொழுதும் சகோதரரே பக்தி விருத்தி அடையவும் நீங்கள் 31 இருந்து படிங்க. ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடும் இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதோ சகோதரரே பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்க அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கள்ள போதகர்களுக்கு நீங்க தப்புவிக்க வேண்டும் என்றால் கிருபை உள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். போராட்டம். கள்ள போரகளோடு போராடினார். சபைகளை தப்ப விடாத ஓநாய்களோடு அவர் போராடினார். அவர் சொல்றார், நான் போன பின்னாடி இதெல்லாம் வரும். அவர் எப்பவுமே போயிட்டாரு, வந்திருக்கு. இயேசு சொன்னார், நான் போன பின்னாடி என்ன செய்ய இது வரும்னு சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு சபையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 6வது பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தை திரித்து கூறுகிறவர்கள். சுவிசேஷத்தை எப்படி கூறுறவங்க? திரித்து கூறுறவர்களோடு போராடணும். சுவிசேஷத்தை திரித்து, சுவிசேஷம் தான், ஆனால் திரித்து கூறுவாங்க. பவுல் சொல்றாரு 6வது அதிகாரம் கலாத்தியர் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். சொல்றாரு, ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்கள் அல்லாமல் வேறல்ல. நாங்கள் சொல்றார், உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற வேறே தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென், அல்லேலூயா. வானத்துல இருந்து தூதன் வந்தாலும் சரி, இந்த வேதாகமத்துல இல்லாத ஒன்றை சொன்னா நீ நம்பாத. நான் திருப்பி சொல்றேன், நானா இருந்தாலும்
இந்த பைபிள்ல இல்லாததை நான் திரித்து சொல்வேன் என்றால் நீங்க நம்ப கூடாது. சொல்லுகிறாரு, சுவிசேஷத்தை திரித்து பேசுகிற மனுஷர்களோடு போராடினார். அடுத்த வசனத்தை சொல்லுவாரு, முன்னே சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான். 11-12. மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி அல்லாமல் அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லா அப்போஸ்தலன் பேதுரு பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருந்தவர். இப்படி எல்லா அப்போஸ்தலருமே இயேசுவோடு இருந்தவர். மார்பில் சார்ந்த யோவான். ஆனா இவர் யாரோடு இருந்தவர் அல்ல, இயேசுவோடு இருந்தவர் அல்ல. ஆனா அவர்களை விட கூடுதலா இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டார். ஆண்டவரே இவருக்கு முகமுகமாய் பிரசங்கித்தார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை திரித்து சொல்லுகிறவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஈஸியா உங்க யாத்திரையா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, வாரத்தில் முதல் நாளும் வாரத்தில் கடைசி நாளும் நீ எனக்கு ஆராதனை செய்வாயாக. ஆனா அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு இந்த சுவிசேஷத்தை திரித்து பேசுவார்கள். காணிக்கை கொடுக்கறத சொல்லுவாங்க. உங்க சபையில போனீங்கன்னா காணிக்கை கேட்பாங்க, காணிக்கை போட சொல்லுவாங்க. பைபிள்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க இல்லைன்னு நீங்க எடுத்து சொல்லுங்க பாப்போம். அவங்க அதுக்கு மனசு வச்சிருப்பாங்க. என்னதான் வச்சிருப்பாங்கன்னா, கட்டாயமா இல்ல, விசனத்தோட இல்ல, அவன் மன விருப்பத்தோட தான் என்ன செய்யணும், கொடுக்கணும், கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உபதேசம் தப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாரம் உண்டு முடியா கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்றார் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல இயேசுவே சொல்வாரு, அவைகளையும் செய்ய இவைகளையும் விட்டு விடாத. ஒருத்த வந்து சொல்லுவான், நான் உபவாசம் இருப்பேன், நிறைய காணிக்கை கொடுப்பேன், எல்லாம் செய்யணும். சரதாயா, அவையும் செய்ய இவையும் விட்டு விடாத. அல்லேலூயா. இப்படி சுவிசேஷத்தை திரித்து பேசுகிறவர்களோடு நான் போராட வேண்டியது இருக்கிறது. சுவிசேஷத்தை மாறுபாடாய் பேசுறதோடு போராட வேண்டியது இருக்கிறது. இன்னொன்னு, உலக மாயோடு போராட வேண்டுமா? நீ ரோமர் 12:2 படி வச்சிக்கிறடுமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதா இருக்கிறதுனாலே பருவமாவீர்கள். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறோடு எதிர்த்து நம்ம போராட வேண்டி இருக்கிறது. சபையிலே தேவனுக்காக வேண்டி வாழுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிறவர்களோடு போராட வேண்டி இருக்கு. அப்படி போராடினார். ஏன் பவுல் அப்போஸ்தலன் பாவத்தோடு போராடி இருக்காருமா? பைபிள் சொல்லுது பாருங்க. ரோமர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல இந்த சீக்கிரமா, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, எனக்கு என்ன இல்ல, சம்மதி இல்ல, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்பாதவை செய்கிறவளா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதல்ல என்று ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்ன சொல்றாரு? பாவி அல்ல அவரு, பாவமே அப்படி செய்கிறது. படிங்க. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்யவோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் விரும்புகிற நன்மையை செய்யாமல் தீமையே செய்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை தட்டி. எத்தனை நேரம் நம்ம விரும்பாத தீமையை செய்யறோம் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் விரும்புற நன்மையினால என்ன செய்ய முடியல, போராடி இருக்காரு, போராடி ஜெயித்திருக்காரு. இதை பூரா ஜெயித்துட்டு தான் சொல்றாரு, எனக்கு அது நல்ல போராட்டம். ஜெயிச்சா தானே நல்ல போராட்டம் சொல்லுவோம். ஜெயிக்கலாம் என்ன சொல்லுவோம், தோத்துட்டோம். நல்ல போராட்டம் அல்ல. நான் விரும்பாத தீமை செய்யறேன். அது மட்டும் இல்லமா, பாடுகள் சோதனைகள் மத்தியிலும் கர்த்தருக்காக வேண்டி ஓடின ஓட்டத்தை உண்மையாய் ஓடினார்.
எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாய் ஓடினார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று நினைத்து ஓடினார். சோர்ந்து போகவில்லை. சர்ரத்துல சோர்வு இருந்தது. 3 நேரம் செபிக்கிறார். அவரால் தாங்க முடியாத பிரச்சனை. 3 நேரம் செபிக்கிறார். 3 நேரம் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். எல்லாத்தோடையும் போராடினார். போராடித்தான் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். கடைசியா நீங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 26ல இருந்து 28 வரையும் படிங்களேன். சோம் பண்ணுவோம். அநேக தேரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளினால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசம். யாரோடு போறாருன்னா ஆறுகளினால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்றாரு பாருங்க. அது எனக்கு பிரச்சனை இல்ல, சபையை குறித்து உள்ள கவலை தான் எனக்கு பிரச்சனை. அல்லேலூயா. இவ்வளத்தையும் போராடி நீங்க அதுல இருந்து நீங்க டாக்குமெண்ட் எடுத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பவுலுக்கு என்று லட்சக்கணக்கான டாக்குமெண்ட் இருக்கு. அவன் போராடின டாக்குமெண்ட். அவ்வளவு போராட்டத்தையும் போராடித்தான் சொன்னாரு, எனக்கு இது நல்ல போராட்டம். என்ன போராட்டம்? ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால தாங்க முடியல. குடும்பத்துல வர்ற விஷயம், மனைவிட்ட வர்ற விஷயம், பிள்ளைகள்கிட்ட வர்ற விஷயம், இதை நம்மளால தாங்க முடியல. பிசாசோடு போராடினார், புறஜனங்களோடு போராடினார், யூதர்களோடு போராடினார், சபையின் மாறுபாடுகளோடு போராடினார், கள்ள சகோதரர்களோ கள்ள தீர்க்கதரிசிகளோடு போராடினார், சுவிசேஷத்தை திருத்து பேசினோடு போராடினார், உலக மாயோடு போராடினார், பாவத்தோடு போராடினார். போராடிதான் சொல்றாரு, எனக்கு இது நல்ல போராட்டம். அல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நான் நல்ல போராட்டம் போராடாம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓட்டத்தை முடிக்க முடியாதுமா, மறந்து விடாதீர்கள். நீங்கள் போராடுற போராட்டம் நல்ல போராட்டம் என்று சொந்தத்தினாலே உறவுனாலேயோ குடும்பத்தினாலேயோ வருகிற போராட்டத்தை, நெருக்கமோ அவமானமோ பசியோ பட்டினியோ வருகிற பிரச்சனையை நீங்க நல்ல போராட்டம் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் மாமிசத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். இவ்வளவு போராட்டம் பண்றா போராடினாரு. எங்கேயாவது பவுல் அப்போஸ்தலன் வெட்கப்பட்டாரா? ராஜாக்கள் முன்பே நிறுத்தப்பட்டார், அதிபதிகள் முன்பே நிறுத்தப்பட்டார். எந்த இடத்திலும் பவுல் அப்போஸ்தலன் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் போராட்டத்தை கிறிஸ்துவுக்காண்டி நல்ல போராட்டம் என்று விசுவாசித்தார். நம்ம வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கும். போராட்டம் இல்லாம ஆண்டவரே என்ன சொன்னாரு? உலகத்துல என்ன உண்டு? உனக்கு என்ன உண்டு? 2 போட்டு 5 ஏக்கர் இடமும் ஒரு பம்பு செட்டு தரம் சொன்னாரா? இல்ல எஸ் சொன்னாரா? எங்கனையாவது சொன்னாரா? சொல்லுங்களேன். என்ன சொன்னார்? உலகத்துல உனக்கு என்ன உண்டு? ஆனாலும் என்ன செய்ய? ஏன் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என் பிள்ளைகளாகிய நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நரிக்கு என்ன இருக்கு? நரிக்கு என்ன இருக்கு? குழி இருக்கு. ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்கு. மனுஷனுக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க என்ன இல்ல, இடம் இல்ல. ஆனா நீ என்னை பின்பற்று. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நல்ல போராட்டம். உங்க சர்வத்துல பிரச்சனையா? நல்ல போராட்டம். கர்த்தரிடத்துல கேளுங்க, அவர் சொல்லுவாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில உங்களுக்கு போராட்டம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருந்த ஆண்டவரே, இந்த போராட்டத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தாங்கன்னு கேட்டு பாருங்கள், கர்த்தர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சில பிரசங்கம் எனக்கு என்னைய கர்த்தர் நடத்தின என்னுடைய அனுபவத்தை கொண்டு கூட சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இப்ப இது நான் பேசிக்கிட்டு இருக்கிறத விட கர்த்தருடைய கிருபையினால் என்று நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சென்னையில ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்டு 11:30 மணிக்கு ட்ரெயின் ஏறினேன், பஸ் ஏறினேன். ட்ரெயின் கிடைக்கல. உட்கார்ந்து வர்ற சீட்டு 12:15 எடுத்தான். சென்னையை விட்டு கடந்து வர 3:45 4 மணி ஆயிடுச்சு. டிராபிக் அப்படியே போகுது பஸ்.
இப்படித்தான் போகுது. குறுக்கு வழி தாங்க முடியல. நேற்று மத்தியானம் 1 மணிக்கு ராம்நாடு வந்து இறங்கினேன். என் தம்பி ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வர மணி 7 மணி ஆயிடுச்சு. இங்க வர பயங்கர குறுக்கு வழி. என்னால வேற யாரையாவது கூப்பிடுவாங்க. சிமியோனுக்கு போன் அடிச்சேன். நான் ராம்நாட்டுல இருக்க வந்து கூப்பிடுறோம்னு சொன்னாரு. அவர் கூப்பிடவே இல்லை. யாரையாவது பிரசங்கத்துக்கு கூப்பிடுவோம். என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல. உண்மையிலே அழுதேன், முடியல. கோபமும் வந்துச்சு. நம்மளுக்கு சப்போர்ட் யாருமே இல்லைங்கிற கோபமும் வந்துச்சு. மேல போய் ஒரு 10:30 மணி மேல போய் உட்கார்ந்து நான் வசனத்தை எடுத்து அந்த ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளவு பிரச்சனையில அவன் நல்ல போராட்டம் போறான். நான் இது முடிக்கும் போது 2:30 மணி 2:45 ஆயிடுச்சு. 2:45க்கு நான் அறியாமலே நான் தூங்கிட்டேன். நான் காலையில எந்திக்கும் போது கர்த்தர் எனக்கு காண்டாமிருகத்தின் பலனை கொடுத்திருந்தார். போராட்டத்துக்கு மத்தியில தேவ சமூகத்தை நோக்கி நீங்க பாருங்கள். அந்த போராட்டத்தை ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவார். எத்தனை ஆயிரக்கணக்கான போராட்டத்தை பவுல் அப்போஸ்தலன் போராடி முடிச்சுட்டு சொல்றாரு, இது எனக்கு நல்ல போராட்டம். இதுக்கு என்ன போராட்டம்? ஒரே ஒரு வசனம் எடுங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் 1 தீமோத்தேயு எடுங்க. 1 தீமோத்தேயு சரி 6:12 எடுங்கம்மா. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. இப்ப சொல்றாரு, விசுவாசத்தில் தீமோத்தேயு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்க? நல்ல போராட்டத்தை போராடி. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்க? நீ விசுவாசத்துல போராடித்தான் ஜெயிக்கணும். பொருளாதாரம் விழுச்சியா? போராடித்தான் ஜெயிக்கணும். சமாதானம் இல்லையா? போராடித்தான் ஜெயிக்கணும். பலவீனமா? போராடித்தான் ஜெயிக்கணும். சொந்தக்காரனால பிரச்சனையான குடும்பத்தினால, மனைவினாலேயோ பிள்ளைகள போராடித்தான் ஜெயிக்கணும் சொல்றார் தீமோத்தேயுக்கு. அதுக்கு மேல யோசனை, நீயோ தேவனுடைய மனுஷனே. இப்ப யோசிச்சு பாருங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பு நல்ல அறிக்கை பண்ணுகிறவனார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேலும். இப்ப சொல்றார், அநேக சாட்சிகளுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கணும்? அறிக்கை பண்ணுகிறவன். எதை குறித்து அறிக்கை பண்ணுகிறவன்? நல்ல போராட்டம் நான் போராடினேன், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. பிரச்சனை இல்லாம உலகத்துல யாருமே இல்லமா. ஆனா அதுக்கு போராட பலன் கர்த்தர் இடத்துல இருக்கிறது. ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலே நம்ம ஆவிக்குரிய போராட்டத்தை விட உலகப்புறமான போராட்டத்தில் அதிகமாய் போராட வேண்டும். முழங்காலை முடக்குங்கள், கர்த்தர் ஜெயத்தை தருவார். எல்லாம்